الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயரிய பண்புகளை உடைய ஒரு மாமனிதராக இருந்தார்கள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய மனைவிகளோடு நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு கருப்பொருளில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். தஆமுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅ ஸௌஜாத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரோடு சிறந்த முன்மாதிரியாக முன்னுதாரணமாக நடந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப மனைவி மக்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வதன் மூலம் மனைவி மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதனையை தானே சரி செய்யக்கூடியவர்களாகவும் வீட்டு வேலையில் எனக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்களோடு மிக இரக்க பண்புடையவராகவும் அந்நியோன்யமாகவும் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் ஹதீஸினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தடவை சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அத்திகாஃப் இருக்கும் பொழுது வந்து நபியவர்களை சந்தித்து கதைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில விஷயங்களை கதைத்து முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டிலே விட்டு வந்தார்கள் என்ற விடயத்தை சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அந்நியோன்யமாக மனைவிமார்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மக்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி மக்களிலிருந்து ஏதாவது ஒரு ரோசத்தின் அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் நடந்தாலும் கூட அதை பொறுமையாக இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் தன்னுடைய வாழ்க்கை செலவுக்காக செலவு பணத்தை அதிகரித்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து அந்த விடயத்தை பொறுமையாக கையாண்டார்கள் என்ற விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு சான்றாக சொல்கிறது. அது மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துகின்ற விடயத்திலே மிக கவனமாக இருந்தார்கள். தன்னுடைய வயது அடிப்படையில் தன்னுடைய ஆசைகளுக்கு அவர்கள் கண்ணியம் கொடுத்து மதித்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் என்னுடைய அறையிலிருந்து பள்ளியிலே ஹபஷ நாட்டை சேர்ந்த சில மக்கள் சில விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோளுக்கு பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு அதை ஏற்படுத்தி தந்தார்கள் என்ற விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். மனைவியுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரோடு ஆலோசனை, தன்னுடைய மார்க்க விடயங்கள் அல்லது குடும்ப விடயங்கள் அல்லது ஆட்சி விடயங்கள், சில விடயங்களை எல்லாம் மனைவி மக்களோடு மஷூரா செய்யக்கூடிய, கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மக்களோடு மிகவும் பரிவோடு நடந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஒரு பாத்திரத்தில் அறிந்துவிட்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பாத்திரத்தை கொடுப்பேன். நான் எந்த இடத்தில் வாயை வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயை வைத்து குடிப்பார்கள் என்ற விடயத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பரிவோடு வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளுக்கு நன்றி உள்ளவராகவும் அவர்கள் செய்த தியாகங்களை ஞாபகம் மூட்டி பேசுகிற நல்ல ஒரு மனிதராகவும் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்களை உதவிகளை ஏனைய மனைவிமார்களிடத்திலே சொல்லி அதை பெருமையாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் ஏதாவது ஒட்டகம் அறுத்தால் அவனுடைய இறைத்தியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார் என்ற விடயத்தையும் நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரோடு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை அறிந்து அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.